இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மகாவின் சார்பில் அவங்களே தீர்த்து வைக்கிறதுக்கு பல விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க. சித்ராதேவி தான் சதி செய்வாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அனாமிகாவுமே சரியில்லை, அனாமிகாவுமே பல மாஸ்டர் பிளான்கள்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. பழிவாங்கும் முயற்சியில் அவங்களும் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. கரெக்டாக ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி இப்போ சித்ராவும் அனாமிகாவும் சேர்ந்து மகாவையும் ஐஸ்வர்யா ரெண்டு பேர்த்தையுமே வெளில தள்ளணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா என்னன்னா, நம்ம நேற்றே சொன்ன மாதிரி அவங்களே ஒரு வில்லியாக இருந்து பல விஷயங்களில் தனக்கு எப்படி யோசிப்பாங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால மற்றவங்க எப்படி யோசிப்பாங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரபாவுடைய ஆக்சிடென்ட் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த பூஜையில் மகாவை கலந்துக்க விடாமல் பண்ண ட்ரை பண்ணால் பிரபா இப்படி நிலமையில் இருக்கும்போது எப்படி நாங்கள் பூஜையை அட்டன் பண்ணுறது, அதனால் இன்றைக்கி பூஜை இப்போ வேணாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவுடைய பிளானில் தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரபாவுக்கு ஆக்சிடென்ட்னு வந்த தகவலை பற்றிய விஷயம். இதோ ஒரு ஆட்டோக்காரர் கால் பண்ணி மகாவுக்கு திடீர்னு சொல்கிறாரு, நீங்கள் தான் அக்காவா வாங்கங்கிறாங்க. அதுலேயும் அவங்க அம்மா அப்பா கூட சொல்லாமல் இப்போ மகா கொடுக்கணும்னு கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் நிற்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியல, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, இப்போ இங்கேருந்து அவங்க பிரபாவுக்கு கால் பண்ணி பிரபாவுக்கு எங்கே இருக்கேன்னு கேட்டால், பிரபா என்னது எனக்கு ஆக்சிடென்ட் ஆக்கா, நான் ஃபோன் எடுக்காமல் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுனாங்கன்னா ஒன்று. இன்னொன்று, நிஜமாவே அனாமிகா பிளான் பண்ணி ஏதாவது ஆளை வச்சு தட்டி விடுறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு பிரபா நிஜமாவே அடிபட்டு அவங்க இங்கே இருக்க யார் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல, திடீர்னு இப்படி இடிச்சுட்டு போயிட்டாங்க, வேணுனே தான் இடிச்சாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க. இல்லை அவங்க உண்மையிலே கவலைக்கிடமான நிலைமையில அவங்க ஆக்சிடென்ட் ஆகி உள்ள படுத்திருக்க. உடனே இப்போ இந்த குடும்பமே அதிர்ச்சியில் இருக்க. இதெல்லாம் அனாமிகாவோட பிளான் தான் அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வரப்போகுது. ஒரு பெரிய ட்விஸ்ட் விஜயே அனாமிகாவை பலார்னு ஒன்று விட்டு கிளம்புமா முதல்ல வெளில, இப்படி இந்த அளவுக்கு மோசமாக இவ்வளோ கீழே நீ இறங்குவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்ல போகிறாராங்கிறத பார்க்கணும். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான காரணமே அனாமிகா ஆட்கள் வச்சு ஏதோ இடிச்சு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கதை இது ஒரு சீரியஸான கட்டமாக ரொம்ப பெரிய இஷ்யூவாக ஒரு இந்த ட்ராக்கே தனி ட்ராக்காக போக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் இப்போ வெறுமனே வந்த ஃபோன் காலே ப்ராங்க் காலு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சரி ஓகே, இப்போதைக்கு இந்த விஷயத்தில் இந்த மாதிரி அனாமிகாவை வீட்டிலேருந்து யாரோ தான் வேணுனே போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஐஸ்வர்யாவும் புரிஞ்சுப்பாங்க, இந்த பக்கம் மகாவும் புரிஞ்சுப்பாங்க, கூட சூர்யாவுக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் சதித்திட்டம் நடக்குது அப்படின்ட்டு அதை வச்சு அடுத்தடுத்து கதை எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது இல்லாமலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் மகாவும் சூர்யாவும் ஆரம்பத்துலேருந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கல. இதுக்கு நடுவில் சூர்யா வேற கொஞ்சம் தசை திரும்பி போறாரு அப்படிங்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கதான் ஒரு பக்கம் லைட்டாக நம்ம கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா அந்த கதையோட மெயின் விஷயமா ஒரு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க, சண்டை போட்டிங்க, ஏன்னா ஓகே சிறகடிக்க ஆசையோ இல்லை பாண்டியன் சோஸோ எந்த சீரியல் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு பிரச்சனையாக இருக்கும், அப்புறம் போக நெருக்கமாயிடுவாங்க. வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும்போது தான் பிரச்சனையாகுமே தவிர இவங்க ஒரு கப்பலாகவே இருக்க மாதிரி காமிப்பாங்க. இங்கே மட்டும்தான் இன்னமும் முட்டலும் மோதலுமாவே போயிட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் ஒரு பக்கம்